மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் கர்நாடக பாஜக மூத்த தலைவரான ஈஸ்வரப்பா அதிருப்தியில் இருக்கிறார். ஆலோசனை நடத்துவதற்காக டெல்லி சென்ற ஈஸ்வரப்பாவை சந்திக்க அமித்ஷா மறுப்பு தெரிவித்துவிட்டார். இந்நிலையில் எடியூரப்பாவின் மகனை எதிர்த்து ஷிமோகா தொகுதியில் போட்டியிடுவதில் ஈஸ்வரப்பா உறுதியாக இருக்கிறார். பாஜகவுக்கு எதிராக களம் காண்கிறார் ஈஸ்வரப்பா. ஷிமோகா தொகுதியில் பாஜக வேட்பாளரான கர்நாடக முன்னாள் முதலமைச்சரான எடியூரப்பாவின் மகனுக்கு எதிராக களம் காண்கிறார் ஈஸ்வரப்பா. ஷிமோகா, சித்ரதுர்கா, பெங்களூரு வடக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் பாஜகவுக்கு இதனால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஈஸ்வரப்பாவை ஆலோசனைக்காக டெல்லி வர சொன்ன அமித்ஷா அவரை சந்திக்க மறுத்ததால் அதிருப்தியடைந்த அவர் தற்போது ஷிமோகா தொகுதியில் போட்டியிட முன்வந்துள்ளார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், தற்போது ஈஸ்வரப்பா எதனால அதிருப்தியில் இருக்கிறாரு? அவர் ஷிமோகா தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டதா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியில குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் மூத்த தலைவராக திகழ்பவர் ஈஸ்வரப்பா. இவர் பாஜக ஆட்சியின் போது பல முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம எடியூரப்பா முதல்வராக இருந்த போது இவர் துணை முதல்வராகவும் பதவி வகித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஈஸ்வரப்பா மூத்த தலைவர் என்ற காரணத்தினால அவருக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த நிலையில அவர் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். அப்பொழுது அவரை சமாதானம் செய்து கட்சியிலேயே பாஜக மூத்த தலைவர்கள் இருக்க வைத்தார்கள். ஆனால் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அவருடைய மகனுக்கு ஹாவேரி தொகுதியை ஒதுக்க வேண்டும் அவர் கேட்டிருந்தால் அதற்கு மறுக்கப்பட்டது. அந்த ஹாவேரி தொகுதி முன்னாள் முதல்வரான பஸ்வராஜ் பொம்மாய்க்கு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் ஈஸ்வரப்பா கட்சிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அமித்ஷா பெங்களூரு வருகை தந்து உட்கட்சி போசல் குறித்து முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட போது ஈஸ்வரப்பாவை சந்தித்து அமைதிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்பொழுதும் இந்த சந்திப்பானது நடைபெறவில்லை. நேற்று ஈஸ்வரப்பா டெல்லி சென்று முக்கிய அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. யாரையும் சந்திக்காமல் டெல்லியில் இருந்து நேற்று இரவு ஈஸ்வரப்பா தனது சொந்த தொகுதிக்கு திரும்பி இருந்தார். இந்த நிலையில தான் யாரையும் சந்திக்க முடியாத விரக்தியில் தற்பொழுது ஈஸ்வரப்பா கண்டிப்பாக எடியூரப்பா மகன் ராகவேந்திராவுக்கு எதிராக நான் போட்டியிடுவேன் என்று திட்டவட்டமாக தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார். ஷிமோகா தொகுதியில குறிப்பாக எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே தொகுதியை சேர்ந்த ஈஸ்வரப்பா குறிப்பாக லிங்காயத் சமூகத்தின் இடையே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட முக்கிய தலைவர். அவருக்கு எதிராகவே போட்டியிடும் பட்சத்துல இது எடியூரப்பாவின் மகனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.